ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம். நம்ம சௌ விதைக்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் விதைச்சதில் ஒரு 10 காய்க்கு வந்துச்சு. அது சீசன்னு அப்போ கிடையாது, இப்போ சீசன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம கிளைமேட்டுக்கு எப்படி வருதுன்னா, ஆல்ரெடி எனக்கு வந்தது முன்னாடி திருப்பி விதைக்காமல் விட்டுட்டேன். அதை விதைச்சி அது கொடி வகையானது தான் அந்த செடி. இதை பாருங்கள், நான் பேஸ்ட்டாக போடுற சௌ இதோ இது மாதிரி இருக்கணும். இதோ இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம அது கடையில் கூட வாங்குறோன்னா இந்த மாதிரி வெடித்த மாதிரி இருக்கிறது பார்க்கணும், விதைக்கணும். இதை இப்போ நான் விதைக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. இந்த இடத்துல தான் நம்ம விதைக்கணும். மண் நமக்கு ரொம்ப லூஸாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது சௌ நடணும். இந்த மாதிரி ஆழமாக நம்ம தோண்டிக்கணும். மண் நல்லா வளமாக பண்ணுற மாதிரி தோண்டி வச்சுக்கணும். நம்ம கொஞ்சம் இப்படியே நல்லா இப்படி கொஞ்சம் அந்த மண்ணை போட்டு விட்டுடணும். இப்படி போட்டு விட்டுட்டு இப்போது இந்த சௌ அதில் போட்டு ஃபுல்லாக மூடாமல், இப்படி மூடாமையும் இருக்கக்கூடாது, அதிகமாக மண் போட்டு மூடிடக்கூடாது. மேலாப்பில் லைட்டாக மண் போட்டுடணும். இது லைட்டாக தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கணும். இப்போது நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நான் ஒரு சௌ தான் விதைச்சிருக்கேன். மண் கொஞ்சம் மூடி விட்டுடணும். தண்ணி ஊற்றிட்டு கூட மேலே தெரிஞ்சிச்சுன்னா மண் மூடி விட்டுடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே மட்டும் அழுத்தி விட்டுறக்கூடாது, மண் ஆழத்தில் வச்சிடக்கூடாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.